அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. ஒரு சகோதரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்க மாட்டேங்குது, பணம் நிரந்தரமாக நம்மக்கிட்டே இருக்கிறதுக்கான ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் அது மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நிறைய போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமும் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக நம்மக்கிட்டேயே பணத்தை தங்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பணம் நமக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வராது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணங்கிறது வந்துட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஆசைப்படுவாங்க, ஆனால் கையில் காசு இருக்காது. ஆனால் அவங்க நேரம் ஏதாவது ஒரு வகையில் பணம் அவங்க அந்த பொருளை வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகத்தை இது நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன பரிகாரம், எந்த நாளில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்குது. இன்று மாலை 4:26 அப்படிங்கும்போது தொடங்குற பஞ்சமி திதியானது நாளை மதியம் 2:01 வரைக்கும் இருக்குது. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவும், கடன் பிரச்சனை தீரவும், எதிரி தொல்லை நீங்கவும் நம்ம வழிபாடு செய்யும் போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு சூட்சமமான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நான் சொன்ன எல்லாமே நடக்கும். அது குறித்து நான் உங்களுக்கு மதிய பதிவில் சொல்கிறேன். இப்போ நம்ம பணம் சேர்வதற்கான பரிகாரம் தான் செய்ய போகிறோம், சரிங்களா? இப்படி வியாழக்கிழமையோட வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியை நம்ம குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க பணவரவுக்கானது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் இந்த பஞ்சமி திதி மட்டும் இல்லைங்க, இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் 528 ஹெர்ட்ஸுங்கிறதுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பஞ்சமி திதி இருக்குது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததாக இன்றைக்கி குபேரருக்குரிய நாள்னு பார்க்கும்போதும் நம்ம வியாழக்கிழமையை எடுத்துக்கலாம். அவருடைய எண்ணானது 5ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 20 அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கில தேதி செப்டம்பர் 11. இதில் வர ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 0ங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். இப்படி தான் 520 காம்பினேஷன் கிடைக்குது. 528 ஹெர்ட்ஸுங்கிறது எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 52ங்கிறது இப்படி வந்துடும். 8ங்கிறது இன்றைக்கி தமிழ் தேதி பார்த்திங்கன்னா 26. இதனுடைய கூட்டுத்தொகை 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு அமைஞ்சிரும். இப்படி தான் இந்த காம்பினேஷன் நமக்கு இருக்குது. சரி, இப்போது இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கும், நம்ம வீட்டிலே பணம் நிரந்தரமாக தங்கும் என்பது குறித்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை நமக்கு தேவைப்படுது. எப்போதுமே பஞ்சமி தேதி அன்னைக்கு கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கஷ்டம் நீங்குவதற்கான பரிகாரம், அடுத்தது பணம் சேர்வதற்கான பரிகாரம். உங்களுக்கு 2 கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படின்னா, ஒன்று நீங்கள் கஷ்டம் தீர்வதற்கு பயன்படுத்திக்கோங்க, இன்னொன்று பண வரவு அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நமக்கு யமகண்டம்ங்கிறது காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். பஞ்சமி திதியானது நமக்கு மாலை நேரத்தில் தான் தொடங்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். ஏன்னா சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்குது இல்லையா? இதுவே அற்புதமான திதி தான். அதனால் நீங்கள் திதி பஞ்சமி திதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது, சரிங்களா? மேலும் நான் 2 பரிகாரம் சொல்ல போகிறேன். ஒன்றை கூட நீங்கள் பஞ்சமி திதியில், அதாவது மாலை 6 மணிக்கு மேலே செஞ்சுக்கோங்க. இன்னொன்று நான் இப்போ சொல்கிறேன்னு இல்லையா, இப்போவே அந்த இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட ராகு காலமாக இல்லைங்கும் போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம்.
சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நமக்கு 2 கற்பூரவள்ளி இலை தேவைப்படுது. முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் நீக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரத்தை சொல்லிடுறேன். இந்த பரிகாரத்தை வேணால் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே பஞ்சமி திதி தொடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து தேவைப்படுது. அதில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் கழுவுணுன்ட்டு கூட அவசியம் இல்லை, மேலே இருக்கிற டஸ்ட்டு போக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது அதில் எண்ணெய் 5 கிராம்பு வந்து வைங்க. ஏன்னா பஞ்சமி திதிங்கிறது 5ஆவதாக வரக்கூடிய திதி. அதனால் மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒரு 5 வந்து இந்த இலையில நீங்கள் வச்சுக்கோங்க. இது கூட 5 பச்சை கற்பூரமோ இல்லை ஒரே ஒரு பச்சை கற்பூரமோ வந்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட இல்லைங்கும்போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் கற்பூர ஆராத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா, அதையே ஒரு 2-3ன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அதை ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இது எரிய பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பும் எரியும், அந்த இலை வந்து ஹீட் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு தண்ணீர் மாதிரி வந்துட்டு வெளியில் வரும். இது முகந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அகல் விளக்கை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வீடு முழுக்க இந்த புகையை வந்துட்டு நீங்கள் காட்டுறது சிறப்பு. அதாவது ஒரு வீடு இருக்குன்னா அதில் 4 மூலை ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் போய் காட்டுறது சிறப்பு. அதே போல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறாங்கங்கும் போது நடுவில் இதை நீங்கள் வச்சுட்டு எல்லோரும் சுற்றியும் உட்காந்து முகந்து பார்க்கறது அப்படிங்கிறதும் நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களையும் வந்து சரிப்படுத்தும். வீட்டில் இருக்கிற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே துரத்தி அடிக்கும். இதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, பணவரவு தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே செஞ்சுக்கோங்க. அடுத்தது பணவரவுக்கான பரிகாரம் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கற்பூரவள்ளி இலை தான். நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் தண்ணியில் கழுவி வைக்கிறது அப்படின்னா அது காயறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஏதாவது கிளாத் வச்சு தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக பச்சை கலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம்ங்கிறது குபேரருக்கும் உரியது, பணவரவுக்கும் உரியது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போதுமே பச்சை கலரில் ஒரு ஸ்கெட்ச் பென்சிலாவது வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இது எப்போ வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு இல்லையா, அதனால் இல்லைன்னா கூட நீங்கள் பக்கத்தில் கடையில் போய்ட்டு ஸ்கெட்ச் பென்சிலாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா காசு. ஏன் 5 ரூபா காசு எடுத்துக்கிறோன்னா பஞ்சமி திதிங்கிறதுனாலையும் நம்ம இந்த 5ங்கிற எண்ணில் எடுத்துக்கிறோம். குபேரருக்கு உடைய நாணயம்னு பார்க்கும்போதும் 5 ரூபா. இப்போ இது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது. சோம்பு அப்படிங்கிறத பெருஞ்சீரகம்னு வந்து சொல்லுவாங்க. பச்சை நிறத்தில் இருக்கும், நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும், மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது. இப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இதை எடுத்துகிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, நார்த் ஃபேஸிங். இப்போ எடுத்து வச்ச கற்பூரவள்ளி இலையில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520. இது வந்து அபரிமிதமான பணவரவை கொடுக்கும். மேலும் அதனுடைய சேர்க்கை இன்றைக்கி இருக்குதுங்கிறதுனால இதை நம்ம இலையில் எழுதுறது சிறப்பு. கீழே வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இது நமக்கு முடிவில்லாத பணவரவை வந்து கொடுக்கும். மேலும் இன்றைக்கி இந்த 8ங்கிற எண்ணு வருது இல்லையா கூட்டுத்தொகையில், அதனால் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டுக்கணும். அடுத்ததாக இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை அந்த 5 ரூபா காசு இருக்குது பாருங்கள், அதுலேயும் கூட நீங்கள் போட்டுக்கிறது சிறப்பு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த 5 ரூபா காசை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் சோம்பை வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மணி அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் மோர் மணி. நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி. நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன். ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி. நான் அளவில்லா செல்வத்தை பெறுகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பணம் சேர்ற மாதிரி நீங்கள் இமேஜினும் பண்ணுங்கள். எப்போதுமே கற்பனை பண்ணுறது முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இன்னொன்று கூட இதே மாதிரி ரெடி பண்ணி பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயாது. இருந்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாவே போதும். இப்போ ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த 5 ரூபாயை எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சோம்பு வாசம் போயிருக்கும், அதனால் நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த இலையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இதை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட அந்த திருஷ்டி எல்லாமே வந்துட்டு நீங்கிரும். அபரிமிதமான செல்வம் வந்து சேரும். இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு வரோம். அதாவது இந்த பரிகாரத்தை நம்ம ரிப்பீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது நல்லாவே வந்து மாற்றம் தெரியும். நீங்கள் அடிக்கடி பண்ணல அப்படின்னாலும் நான் எப்பப்போவெல்லாம் வீடியோ போடுறனோ அப்போ மட்டுமாவது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதன் மூலமாகவே நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறத கண்கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.